அவர் கட்டளையிட நிற்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது உங்களுக்குள்ளாக பாய்ந்து உனக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அந்த வார்த்தை தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கரங்களை தட்டி நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை மனதார நேசிக்கிறேன் அப்பா, நான் உம்மை மனதார நேசிக்கிறேன் அப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நேசிப்பேன் அப்பா, என் உயிர் உள்ளவரை உம்மை நேசிப்பேன் அப்பா. ஹல்லேலூயா. ரபலர கதுரபலரபலர். சங்கீதம் 22:3 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறாராம். மத்தேயு 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசமாகவே இருக்கிறார், நம் மத்தியில வந்து தங்கியே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்து அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 11:4 போடுங்க. சங்கீதம் 11:4 இவ்வளமாய் சொல்லுகிறது. வாசிப்போம் அதை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. சிங்காசனம் எங்க இருக்குதாமா? பரலோகத்தில் இருக்கிறதாமா. ஆனா கர்த்தர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகின்றன. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. அவருடைய இமைகள் உங்களுடைய நினைவுகளை, இருதயத்தின் ஏக்கங்களை, இருதயத்தின் விண்ணப்பங்களை சோதித்து
அறிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலய
தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறவர், அவர் நியாயம் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபா லாராபா தூராபா லாராபா. எல்லாரும் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசி கொஞ்ச நேரமாய் ஆவிக்குள்ளாய் 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 முதல் ஆராதனையிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. ராபாலா காதா லாபாலா கதுனாமா ஷகல கது ராபாலா ராபாது ராபாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாம் ஏன் துதிக்கிறோம் என்றால் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாலேயே தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மை தெரிந்து கொண்டாரே. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மை தூதர்களுக்கு சமமாய் நம்மை அவரை துதிக்கும்படியாய் அவரை தொழுது கொள்ளும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டாரே. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையிலேயே நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. தட்டி எழுப்புனது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அதிகாலையிலே தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு வா, என்னை துதிக்க வா அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறாரே. அதை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்ப்போமானால் அது கோடி கோடி நன்மைகள். அது வாயை திறந்து சொல்லி முடியாத நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அதையெல்லாம் பின்னால் இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆலயத்துக்கு வந்த நாளிலிருந்து அவரை நினைத்து பார்ப்போமானால் நம்முடைய இருதயம் சும்மாவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாம் துதிக்க வேண்டும். நீர் செய்த நன்மைகள் இப்போ இருக்கிறது அது இல்லையேன்னு சொல்லி கவலை வேண்டாம். முதல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. இனி இருக்க போறதெல்லாம் கூடவே வரும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு நீங்க எப்பவும் இப்படி ஆண்டவரே, நான் தினமும் அதிகாலையிலே நான் நினைப்பது தான், என்னை சேற்றிலிருந்து தூக்கினீரே, என்னை நாற்றத்திலிருந்து தூக்கினீரே, என்னை தூக்கி எடுத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிதான் நான் துதிப்பேன். எல்லாரும் நம் பழைய காலங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம நன்றி சொல்லி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன், உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன், உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மை மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன்.
எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதிக்கிறீங்க? உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி. சிலருடைய கரங்கள் உயரல நன்மை செய்யலையோ, ஒரு நன்மை கூட செய்யலையா? கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறீர். சொல்லுங்க, நன்மை செய்திருக்கிறீர், ஏராளமான நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றும்படியாக ஒரு 2 மண் பானையில் தண்ணியை எடுத்துட்டு போனாராமா. அப்போ இந்த கையில் ஒரு பானை, இந்த கையில் ஒரு பானை எடுத்துக்கொண்டு போனாராம். போய் அங்கே தண்ணி தொட்டியில் ஊற்றும்போது ஒரு மண்பானையில் உள்ள மண்பானை ஓட்ட மண்பானை, அது எடுத்துகிட்டு போன தண்ணியெல்லாம் சிந்திருச்சு. அவர் கொண்டு போய் அந்த பெரிய டேங்க்கில் ஊற்றுறாரு. அந்த டேங்க்லேருந்து அது நல்லா நிறையா எல்லா தென்னை மரம் மற்றும் எல்லா விவசாய பூமிகளுக்கு எல்லாத்துக்கும் அது பாயுது. இவர் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த நல்ல மண்பானை இந்த ஓட்ட மண்பானையை பார்த்து கிண்டல் பண்ணதாமா. சொன்னிச்சாமா, அடாடா, எஜமானுக்கு என்ன இல்லை, அறிவே இல்லை, பாரு ஓட்ட மண்பானையில் உன்னையும் தூக்கிட்டு வர்றாரு. இனி நான் பாரு எவ்வளவு தண்ணி பிடிக்கிறேன், நான் ஏதாவது சிந்துறேனா, அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சுறேன், என்னையால் தான் இந்த தோட்டமே என்ன செஞ்சிடுச்சு, தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. நீ ஓட்ட மண்பானையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னைய தூக்கிட்டு வரும்போதே எல்லாம் என்ன செஞ்சிடுச்சு, ஒழுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்ததான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த தோட்டக்காரர் இந்த 2 மண்பானையுமே எடுத்துகிட்டு போய் தண்ணியை எடுத்துகிட்டு போய் கொஞ்சோண்டு இருக்குமா அதை மட்டும் டேங்கில் ஊற்றுவார். வழியில் என்ன செஞ்சிருது, எல்லாம் ஒழுகி போயிடுது. அப்போ இந்த மண்பானை, நல்ல மண்பானை, இதை பார்த்து கேலி பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமாம்மா. இது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சாமா. என்ன, நான் ஓட்டையாக இருக்கிறேன், என்னை எஜமான் ஒன்று தூக்கி எறியணும், அல்லாட்டி என்னைய உடச்சி போடணும், எதுவுமே செய்யாமல் இந்த என்னுடைய ஓட்டையிலையும் அவர் டெய்லி இதே மாதிரி நல்ல மண்பான்மையில் தண்ணி எடுக்கிற மாதிரி இதுலேயும் என்ன சரி, ஏன் இதுலேயும் நானே ஓட்டை, நான் தான் உதவாதவனே, நான் தான் பயனில்லாதவனே, என்னையும் என் கையில் பிடிச்சிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சாமா. அப்போ இது ஒரு நாள் எஜமானை பார்த்து கேட்டுச்சாமா, எஜமானே ஒன்று நல்ல பானையாக எடுங்க, என்னைய மாற்றுங்க, அப்படி இல்லாட்டி இதை என்னைய என்ன செஞ்சுருங்க, உடச்சி போட்டுருங்க, அப்போ என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அப்போ எஜமான் சொன்னாராமா, இன்றைக்கி உனக்கு காண்பிக்கிறேன், உனக்கு என்னன்னு சொல்லி காமிக்கிறேன்னு அந்த ஓட்ட மண்பான்மையை கையில் பிடிச்சிட்டு வந்தவர், இன்றைக்கி நீ இந்த பக்கத்தில் பாரு அப்படின்னு. அந்த பக்கத்தில் சின்ன செடிகள் அழகாக அப்படியே லைன் செடிகள் லைனாக அப்படியே இருந்ததாம். அந்த ஓட்ட மண்பானையை அவர் கொண்டு வரும்போது அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டே என்ன செஞ்சிடறாராம், வந்துடுறாராம். இன்னும் 2 நாள் கழித்து சொன்னாராம், பாத்தியா இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாரு, இதில் எவ்வளோ சின்ன சின்ன கனிகள் இருக்குது, இதெல்லாம் யாரால் வந்தது தெரியுமா, உன்னால தான் வந்தது, ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாராமா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன செஞ்சதாமா, அந்த மண்பானைக்கு, ஓ என்னால் இவ்வளோ செடி வளர்ந்துருக்குதா, இவ்வளோ பூக்கள் வளர்ந்துருக்குதா, இவ்வளோ பழங்கள் என்னால் வந்திருக்குதா, நான் நினைச்சே பார்க்கலையே, நான் ஓட்டேன்னு நினச்சி நான் என்னத்தானே தாழ்த்திக்கிட்டு இருந்தேனே. அப்படித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் வாழ்க்கையில் என்னால் என்ன செய்ய முடியும், வயசாகி போச்சு, என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். இல்லை இல்லை, நீயும் கர்த்தருக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம சில ஜப விண்ணப்பங்களை வச்சுட்டு இப்படி ஆண்டவர் செய்யணும், இப்படி ஆண்டவர் செய்யணும், இப்படி ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சொல்கிறோம், ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்கல, ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம நினைக்கிறபடி பதில் தர மாட்டார், நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் நினைக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் உன்னுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு. ஆனால் நம்ம நினைக்கிற ஓட்டையை மாற்றி, ஓட்டையை அடைச்சி, அல்லாட்டி ஓட்டையை பானையை தூர போட்டுட்டு புது பானையை வாங்கி நல்லதாக செஞ்சு பானையில் தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகளே, நான் நினைக்கிறது வேற, இந்த லைனில் உள்ள செடிகள் எல்லாம் உன்னால் பயன்பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறபடி கர்த்தர் நமக்கு பதில்களிக்கவில்லை, அவர் நினைக்கிறபடி நிச்சயம் ஜபத்துக்கு பதில் உண்டு. அவர்
நினைக்கிறபடி பதில் உண்டு. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் ஆண்டவர் செய்தார். அவன் நினைக்கிறபடி பதில் கிடைக்கல, ஆனா கர்த்தர் நினைக்கிறபடி அவனுடைய வாழ்க்கையிலே பதிலை கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க இஸ்ரவேலாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையிலே பதிலை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எனவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இப்பொழுது நான் ஆண்டவரை என்னுடைய கவலையெல்லாம் விட்டுருவேன். ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே, நான் ஓட்டையா இருக்கனே, நான் பயன் இல்லாம இருக்கிறேனே, கவலையெல்லாம் விட்டுருங்க, அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் நினைக்கிறபடி உங்களை பயன்படுத்தி அழகு பார்க்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். எப்படியும் அவர் நினைக்கிறபடி உன்னில் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. எனவே கவலையெல்லாம் விட்டுட்டு மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்க போறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் கர்த்தரை கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணி துதிக்க போகிறோம். எல்லா கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்தே துதிக்கிறோம். மனவரே இயேசு ராஜா, என் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோ ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்தே துதிக்கிறோம். மனவரே இயேசு ராஜா, என் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோ ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக
நாட்கள் ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ஸ்தோத்திரம், கோவில் பாளையத்தில் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஸ்தோத்திரம், ஒரு கார்காரன் வந்து ஒரே அடி தான் அடித்தான் ஸ்தோத்திரம். சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுதுங்க, வேற ஒன்றுமே தெரியல ஸ்தோத்திரம். போய் விழுந்த இடத்துல மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ரோட்டில் நடு ரோட்டிலையோ பாதி ஒரு கட்டாந்தரையிலோ விழுந்ததான ஒரு ஞாபகம் எனக்கு இல்லை. ஒரு மெத்தையில், ஒரு பெட்டில், ஒரு நல்ல மெத்தையில் விழுந்த மாதிரி ஒரு ஞாபகம் மட்டும் வந்துச்சுங்க. அந்த ஞாபகம் அதுக்கு மேலே ஞாபகம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம், எங்களை கொண்டு போனாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் வந்து நான் டீச்சரில் படுத்திருக்கும்போது சாந்திக்கா சொன்னாங்க, ஒரு வசனம் இருக்குது பாரு, அதை பார்த்துக்கோ, நீ அது மட்டும் மனசில் வச்சுக்கோன்னு சொன்னாங்க. என்ன வசனம்னு சொல்லி என்ன அதிகாரம்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் ஒரே ஒரு ஞாபகம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னீங்கன்னா, உனக்கு முன்பாக நான் போகிறேன் என்று சொல்லி. ஆமே ஸ்தோத்திரம், அந்த வசனம் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்தோத்திரம் எல்லாமே ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபை, ஒரு எலும்புக்கும் ஒரு பாதிப்புமே எங்களுக்கு இல்லை ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும் இடுப்பில் ஒரு ரத்தம் கட்டு தான் இருந்துச்சு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே லைட்டாக ஒரு கீறல் மட்டும் இருந்துச்சு, அவ்வளோதாங்க. ஆண்டவருடைய மகா கிருபை. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அது மாத்திரமல்ல, 11வது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் இருதயத்தின் நினைவுகள், ஆண்டவருடைய இருதயத்தின் சித்தம், அவருடைய விருப்பம் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய வார்த்தையே நிற்கும். அதுதான் இங்கே அவர் சொல் தீவிரமாய் பெறப்பட்டு சொல்லுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது காதை வனாந்தரத்தை அதிரப்படும். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் அது பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. இதன் மூலமாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது என்ன, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம், இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே நீங்கள் நிலைத்து நிற்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி நாட்களிலே கர்த்தர் மனுஷனோடு கூட எப்படி பேசினாராம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசரிப்பு கூடார வாசலை கூடி வர செய்வார். அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா ஜனங்களும் கூடி வருவார்கள். அப்பொழுது மேகம் வந்து இறங்கும். அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் சத்தத்தை கொடுத்து அதிலே பேசுவார். வாசியுங்கள். எக்கால முழக்கமாயிருக்கும் அந்த சத்தம், வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் அந்த சத்தத்திலே வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். பின்னாலே நீங்க வாசிக்கும் போது பார்க்கலாம், அது அந்த காட்சி, அந்த காரியம் மிகவும் பயங்கரமா இருந்தபடினாலே ஆண்டவர் அந்த மேகத்திலே அசீரியராய் ஜனங்களோடு கூட பேசும்போது அது மிகவும் ஜனங்களுக்கு பயங்கரமா இருந்தபடினாலே ஜனங்கள் சொன்னார்கள், ஐயோ, இவ்வளவு பெரிய தெய்வம் எங்களோடு கூட இப்படி பயங்கரமாய் பேசுகிறார், எனவே இனி இப்படி அவர் பேச வேண்டாம். மோசே
ஆண்டவர் உங்களிடத்தில் பேசட்டும், நீர் அவர் பேசுவதை கேட்டு எங்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். எனவே தான் யாத்திராகமம் 20:1 பார்க்கும்போது தேவன் பேசி சொல்ற வார்த்தை ஹல்லேலூயா என்று வாசிக்கிறார். அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் மோசையோட ஜனங்களே கேட்டுட்டாங்க. ஜனங்களே என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ அவர் அசிரீரியாய் அப்படி நேரடியாய் மேகத்திலிருந்து எங்களோடு கூட பேசுகிறத எங்களால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, அந்த சத்தம் பயங்கரமாக இருக்கிறது, ஐயோ அப்படி வேண்டாம் மோசே, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை எங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லுங்கன்னாரு. அதைத்தான் யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். மோசையோடு கூட தேவன் பேசுகிறார். அந்த பேசுகிற வார்த்தைகளை அவர் மறுபடியும் ஜனங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார். அது அப்படி காலங்கள் இருந்தது. அது போக இன்னும் காலங்கள் போக போக யாத்திராகமம் 34:27-28 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நீ எழுதி என்ன செய்ய, ஜனங்களோடு கூட அதை ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள். அந்த வார்த்தைகள் நான் இப்பொழுது பேசுவேன், இனி காலங்கள் வரும்போது நான் குறிப்பிட்ட மனிதர்களிடத்தில் தான் பேசுவேன், எல்லாரிடத்திலும் பேச முடியாது. எனவே நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் நீ எழுதி வைத்துக்கொள் என்று சொன்னார். அப்படி எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆகும். இந்த வார்த்தை கட்டளையிடுகிறது நிற்கும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே ஆகும், அது அப்படியே நிலை நிற்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எப்படியெல்லாம் மனிதனிடத்தில் கிரியை செய்கிறது என்றால், இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது வார்த்தையை பற்றி எசேக்கியேல் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கடவுள்தான், நான் தெய்வம்தான், ஆனாலும் நான் வார்த்தையை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும், அது தாமதிக்காது, அது நிறைவேறாமல் போகவே போகாது. அந்த சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் வாக்குத்தத்தமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அநேக வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது என்ன வார்த்தை? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் என்னது? வார்த்தைகள் அல்ல, வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிரதி, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் எழுதின புத்தகத்தில் பார்க்கும்போது, நீ இந்த வார்த்தைகளில் உனக்கென்று ஒரு பிரதியை வைத்துக்கொண்டு அதை உன் வீட்டு நிலைகளிலும் உன் நிலைக்கால்களிலும் உன் பிள்ளைகளுக்கும் நீ அதை என்ன செய்ய சொல்லு என்று சொல்லுகிறார். உங்களுக்கென்று ஒரு பிரதியை எடுத்துக்கொள்வது தான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தரும்போது அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் முதலாவதாக என்ன செய்யும்? உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். இதை வாக்குத்தத்தங்களாக கொள்ள வேண்டுமென்றால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. உனக்குள்ளாக இருந்து அது குளிர்ந்து விட்டு எரியும். அந்த வாக்குத்தத்தத்தை நீ பற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் சூழ்நிலைகளை கடந்தும் நிற்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த வார்த்தை எதிர்ப்புகளையும் மீறியும் அது நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரைக்கும் வாசிப்போம். வாசியுங்கள். அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீன கூனியா இருந்ததான ஒரு கூனி, ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த கூன் எப்படி வந்தது? அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அவளுடைய வாழ்க்கையிலே 18 வருஷமாய் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். 18 வருஷமாய் அவளுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம். அந்த பலவீனம்
ஒரு ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை ரொம்ப காலமாக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கு. ரொம்ப காலமாய் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதில் ஒரு ஆவியை கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருஷமாய் அவளுக்கு இருக்கிறது. அவள் தேவாலயத்தில் தான் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த ஆலயத்தில் உபதேசித்து கொண்டிருக்கும் போதே இயேசு அந்த கூனியை பார்த்து எழுந்திருக்க சொல்லுகிறார், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அந்த வார்த்தை அவளுக்குள்ளாக பாய்ந்தது. 18 வருஷமாய் கூனாய் நிமிரக்கூடாமல் இருந்த அவளை நிமிர பண்ணினது. எலும்புகளுக்குள்ளாக, அவளுடைய நரம்புகளுக்குள்ளாக அந்த வார்த்தை பாய்ந்தது. அது அவளை நிமிர பண்ணினது. உடனே அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது உங்களுக்குள்ளாக பாய்ந்து உனக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அந்த வார்த்தை தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்தது? அவன் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 105வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யார் புடமிட்டா? ஆண்டவர் புடமிடல. அங்கே ஆண்டவர் புடமிட்டார் என்று சொல்லப்படவில்லை. அல்லாவிட்டால் அவனை தாய் தகப்பன்மார் சகோதரர்கள் புடமிட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. வசனம் புடமிட்டது. ஹல்லேலூயா. வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வசனம் உங்களை புடமிடும். புடமிடுதல்னா என்ன? அடித்திய அக்கினில போட்டு அப்படி பிரிக்கிறது. ஆமாம், மெழுகு தனியாக, களிம்பு தனியாக, தங்கத்தை பிரிக்கிறது மாதிரி என்னது? புடமிடுகிறது. வசனம் உங்களை அப்படி புடமிடும். அப்படின்னா என்ன செய்யணும்? வசனத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்காமல் வசனம் என்ன செய்யாது? புடமிடாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை நிறைவேறும் அளவும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் வசனம் யோசேப்பை புடமிட்டது. ஹல்லேலூயா. அவனை மாற்றியது, அவனை உருமாற்றியது, அவனை மறுரூபப்படுத்தி கொண்டே இருந்தது. எனவே தான் அவன் உயர்த்தப்பட்ட போது அவனுக்கு துரோகம் செய்தவர்கள், அவனை குழியில் தள்ளினவர்கள் வந்து நின்றபோது அவன் பார்த்து சொல்லுகிறான், வாங்க, நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றிட்டாங்க. நான் இனி உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். வாங்க, உன்னை தேசத்தில் உயர்த்தி வைக்கேன், வாங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஹல்லேலூயா. காரணம், வசனம் அவனை புடமிட்டபடினாலே அவன் சிறந்த ஒரு பாபமுள்ளவனாக அவன் மாறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, வசனங்களை வாங்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிற ஆண்டவர் என்ன செய்தார்? உபாகமம் 8:3 வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், யோசேப்பை புடமிட்டது போல கர்த்தர் இங்கே ஜனங்களை சொல்லுகிறார். வாசியுங்கள் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமை. எதுக்கு மன்னாவினால் உன்னை போஷிக்கிற? எதுக்கு சபையில் பிரசங்கம் பண்ணப்படுகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தினால் மட்டுமல்ல, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையினாலே நீ பிழைக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நீ பிழைப்பாய். உனக்கு பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கண்ணு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் உயர்வு, இந்த வாக்குத்தத்தம் தான் எனக்கு மேன்மை அப்படிங்கிறத உனக்கு உணர்த்தும்படிக்கு. உன்னுடைய எதிர்காலம் என்ன? வாக்குத்தத்தத்தை எடுத்து காமிங்க. ஹல்லேலூயா.
அவன் பிள்ளைகளுடைய காலங்கள் என்ன, வாக்குத்தத்தத்தை எடுத்து காமிங்க. உன் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன, வாக்குத்தத்தத்தை எடுத்து காண்பீங்க. அதை உணர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் உன்னை போஷித்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. உனக்கு உணர்த்துவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் வாக்குத்தத்தங்களை தேவனிடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஆகிலும் தேவ பிள்ளைகள் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, எதிர்காலத்துக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்தில் எப்படியாகிலும் வாங்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உபவாசம் போடுவீங்களோ, கண்ணீர் வடிப்பீங்களோ, முழங்கால நிற்பீங்களோ, எப்படி ஆகிலும் தேவனிடத்தில் வாக்குத்தத்தங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். திருமண காரியத்துக்கு முன்பதாக எனக்கு பாஸ்டர் ஐயாவை குறித்து இப்படி பேசிட்டு என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நீ சொல்லுமா என்னுடைய காரியங்களை என்னன்னு சொல்லு, எப்படி உன்னுடைய இஷ்டம் எப்படி அப்படின்னு சொல்லு. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் கொஞ்ச நாள் எனக்கு கொடுங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு 3 நாட்கள் நான் உபவாசம் போட்டு, கர்த்தாவே என்னோடு கூட பேசும், நீர் சொல்லும், நான் என்ன செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் அல்ல, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுவல்ல, ஆனால் உங்கள் விருப்பம் என்னது. இப்படி ஒரு ஊழியக்காரர் மூலமாய் வந்திருக்கிறது. அந்த நாட்களெல்லாம் ஊழியக்காரங்களை ரொம்ப கனப்படுத்துவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, ஊழியக்காரர் மூலமாய் வார்த்தை வந்திருக்குது. எனவே நீங்கள் சொல்லுங்கன்னு ஆண்டோடைய பாதத்தில் 3 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் அப்படியே விழுந்து கிடந்த என் ரூமில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். சகரியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தை இன்னும் கர்த்தர் நிறைவேற்றி வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய எதிர்காலத்துக்கு அங்கே இங்கே ஓடி போய் ஆலோசனை கேட்காதீங்க. நான் உண்மையாகவே அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருந்தாலும் சரி, எங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியாது, 1.5 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருந்தாலும் எதுக்கு உனக்கு இப்போவே சின்ன, எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்டிருந்தாலும் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ்லேயே நான் தான் சின்ன பிள்ளை. என்ன சொல்லுவாங்க, எதுக்கு உனக்கு சின்ன வயசில் எதுக்கும்பாங்க. அம்மாட்ட சொன்னாலும் அம்மா சொல்லுவாங்க, குடும்ப சூழ்நிலை, நான் என்ன சாப்பாடே உன்னுடைய இது காரியத்தில் தான் நடக்குது, எப்படிம்மா அப்படிம்பாங்க. யாருக்கிட்டையும் கேட்கல, ஆண்டவரிடத்தில் கேட்டேங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் அழகாக பேசினார். பாபிலோனுக்கு குடிகொண்டு இருக்கிற சீயோன் குமாரத்தி, நீ தான் உன்னை விடுவிச்சுக்கணும், உன்னை யாரும் விடுவிக்க மாட்டாங்க, நீ இப்போ விடுவிச்சிக்கோ, பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காலத்துக்குன்னு ஒரு ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தங்களை கேட்டுங்கள். இந்த வாக்குத்தத்தம் சூழ்நிலைகளை கடந்து ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கும்போது, சீசர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெருங்காற்று அலையும் படகை கவிழ்த்தது போல இருக்கிறது. எல்லாரும் பயப்படுகிறார்கள். எல்லாருடைய நம்பிக்கையும் அற்றுப்போன சூழ்நிலையிலே ஆண்டவர் அதை எழுந்து காற்றை அதட்டினார். கடலே அமைதியாயிரு, காற்றே இறையாத, அமைதியார். ஒரு வார்த்தை தான் எல்லா சூழ்நிலையிலையும் அடக்கி போட்டுருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் சூழ்நிலைகளை அடக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறதோ, உனக்கு விரோதமாக ஆண்டவரே வாக்குத்த புத்தெல்லாம் தந்திருக்கீங்க, வார்த்தை அப்படி பேசுது, ஆனால் எனக்கு நடக்கிறதுக்கு ஆனால் சூழ்நிலையே இல்லை, காரியமெல்லாம் வேறமா இருக்கு. ஒரு வார்த்தை சூழ்நிலைகளை அடக்கிப்படும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 75 வயசில் ஆண்டவர் அவர் கொடுக்கிறார். அந்த சூழ்நிலை அப்போ 75 வயசுங்கும் போது ஓரளவுக்கு லைட்டாக சாதகமாக இருந்தது. ஆனால் 25 வருஷம் கழித்து தான் கொடுத்தார். 25 வருஷம் காக்க பண்ணுகிறார். அந்த 25 வருஷத்தில் அவனுடைய சரீரம் இன்னும் அவனுக்கு என்ன செய்யுது, வயசாகுது. இன்னும் அவனுக்கு கற்பம் என்ன செய்யுது, செத்து போகுது. இன்னும் சூழ்நிலை எப்படி தான் இருக்குது, வேர்ஸாயிட்டே தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு தந்தார், ஆனால் சூழ்நிலை எல்லாம் வேர்ஸாயிட்டே இருக்குது, அது இன்னும் சரியாக படலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலைகளை கடந்து நிற்கும், ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவருக்கு 99 வயசுல தான் கர்த்தர் 100 வயதில் அவனுக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து சந்ததியை கொடுத்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு ஞாபகப்படுத்தி ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுத்து ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்திட்டு வர்றாரு. இந்த 25 வருஷம் காக்கிற வருஷத்தில் என்ன செய்கிறாரு, ஞாபகம் மட்டும் படுத்துகிறாரு. 15வது அதிகாரம் 1வது வசனத்தில்
ஆகாருடைய காரியங்கள் வரும்போது அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுறான். அப்போ வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. அடுத்தது 17வது அதிகாரம் 1வது வசனத்துலேயும் ஆண்டவர் என்ன செய்றாரு, நீ இஸ்மவேல் தான் சந்ததின்னு நினச்சிட்டு அது இல்லை, நான் ஒன்றா ஆசிரிப்பேன். மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. 18வது அதிகாரம் 10வது வசனத்துலேயும் சாராளும் அபிரகாமும் இருக்கும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. ஆனால் 25 ஆனால் கொடுக்கல. என்ன பண்ணுறாரு, காக்க வச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கும் கர்த்தர் காக்கிற வருடங்களிலே ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி சொன்னீங்களே, எனக்கு இப்படி சொன்னீங்களே, உடைய வாக்குத்தத்தம் இப்படி சொன்னதே, என்னோடு பேசினீரே என்று ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, அடுத்து ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்துறாரு. எந்த ஞாபகப்படுத்துறாரு வாசித்துருங்க. 26:5 வாசிங்க. பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஈசாக்குக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறார். ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு, ஆபிரகாம் எல்லாம் பெற்றுட்டாரு, ஆபிரகாம் போயிட்டாரு. ஆனால் உடலை ஆண்டவர் இன்னும் அந்த வார்த்தை கொஞ்சம் இருக்குது, ரிமைனிங் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஈசாக்கோட விடலை யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. யாதியாகமம் 35:12 சொல்கிறாரு. அடுத்தது யாக்கோபோட கூட இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முடிந்து விட்டது. இவர்களுடைய சந்ததி இப்போ அவங்க எல்லாரும் 70 வருஷம் எங்கே போயிட்டாங்க, 430 வருஷம் எங்கே போயிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க, அடிமையாக இருக்காங்க. 430 வருஷம் நத்திங், ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் விட்டாரா, விடலை. அவருடைய வாக்குத்தத்தம் சூழ்நிலைகளையும் காலங்களையும் கடந்து அது ஆளுகை செய்யும், நின்று கொண்டே இருக்கும், உனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கும், உனக்காக வழக்காடி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து மோசேயை ஆண்டவர் எழுப்புகிறார். யாத்திராகமம் 3:16-17 சொல்லுகிறார். மோசேயை எழுப்பி சொல்கிறார், நான் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, நான் ஆபிரகாம் என் தாசனாகி ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆணை, அதை உனக்கு நான் செய்வேன், என் ஜனங்களுக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்கு செய்வேன்னு சொல்லி மோசேக்கு ஞாபகப்படுத்துகிறார். மோசேயை கொண்டு அதனால பயங்கரமான சூழ்நிலைகள், எகிப்தின் ராஜா எழும்புகிறார், அவனை கொல்லுகிறார், செங்கடலை பிளக்கிறார், வனாந்தரத்திலே அற்புதங்களை செய்கிறார், மோசே சபையாரின் பிரச்சனைகளை சந்திக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் அந்த வார்த்தையை நிறைவேற்றி, மோசேயே ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி யோர்தான் மட்டும் கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் ஆபிரகாமுக்கு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்துக்கு உன்னை நடத்திக்கிட்டு போவேன். ஹல்லேலூயா. தேசங்களை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், அதுதான். ஆனால் இப்போ மோசையும் மறித்துட்டார். மோசைக்கு அப்புறம் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நான் மோசைக்கு கொடுத்த ஆணையின்படியே உன்னை நான் நடத்தி தேசங்களை சுதந்திரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தால், அதுதான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கடந்து வாக்குத்தத்தம் பேச வேண்டும் என்றால் உங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குன்னு வாக்குத்தத்தம் வாங்கிக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்குன்னு வாக்குத்தத்தம் வாங்கிக்கோங்க. அதுக்காக தேவனுடைய பாதத்தில் விழுங்க, அழுங்க, பொருளுங்க, கண்ணீர் விடுங்க, முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீர் சொல்ல ஆகும், நீர் காட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய யோசுவா இப்போ மோசேயுடைய காலத்தில் வந்து ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினார். வனாந்தரத்தில் நடத்தும்போது பிரச்சனை என்ன பிரச்சனை, பூவாவுக்கு தண்ணிக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனை. அப்புறம் சபையார் உள்ளுவிட்டு பிரச்சனையெல்லாம் என்ன செஞ்சது, சந்தித்தது. அவர் அதிகமான யுத்தங்களை சந்திக்கவில்லை, 1-2 யுத்தங்களை தான் சந்தித்தார். ஆனால் யோசுவாவை இப்போ கொண்டு வந்து நிறுத்திட்டார். எங்கே நிறுத்திட்டார், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிற இடத்துல நிறுத்திட்டார். ஆனால் இடத்துல நிறுத்தி வாக்குத்த கானானுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. யோசுவாவுக்கு என்ன டார்கெட்டு, அவன் யுத்தங்களை நடத்தி அதை ஜெயித்து கொள்ள வேண்டும் என்கிற டார்கெட். ஹல்லேலூயா. சுதந்திரத்து ஜனங்களுக்கு கொடுக்கணுன்னா சும்மா கொடுக்க முடியாது, நீ யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. யோசுவா தான் அதிகமான யுத்தங்களையும் அதிகமான எதிர்ப்புகளையும் அவன் சம்பாதிக்கிறான். காரணம், ஜனங்களுக்கு சுதந்திரமாக எடுத்து கொடுக்கும்போது, அடுப்பில் ஆயாச்சி பாத்திரத்தில் எடுத்து வைக்கிற வேலை யாருடைய வேலை, யோசுவா. எடுத்து வைக்கும்போது தான் பயங்கர யுத்தங்களும் பயங்கர எதிர்ப்புகளும் அவனுக்கு வருகிறது. அங்கே மோசே
கோலை நீட்டி நீட்டி அற்புதங்களை செய்தார். இங்கே யோசுவா பல விதங்களிலே கர்த்தர் சுதந்திரிக்கப்பட்டார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே விதமாக நிறைவேறாது. ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி உங்களுக்கு அதே வார்த்தை நிறைவேறாது, வேறு வழிகளில் நிறைவேறும். ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும்போது இப்போல்லாம் எனக்கு பைபிள் இத்தனை காலங்கள் பைபிள் வாசித்துருக்கிறேன், நான் இப்போ வாசிக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. யோசுவாவினுடைய புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எரிகோவை அவன் எப்படி சுதந்திரிக்கிறான், சுற்றி வளைத்து எக்காலங்களை ஊதி சுதந்திரிக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து ஆயிப்பட்டணத்தை சுதந்திரிக்கிறான். அதையும் அதே மாதிரி எக்காலம் ஊதியோ சுற்றி வளைச்சோ சுதந்திரிக்கலை. ஆயிப்பட்டணத்தை பதிவிருந்து பட்டணத்தை தீ கொளுத்தி போட்டுட்டு சுதந்திரிக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோசுவா எழுதின 10வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் 5 ராஜாக்களின் கூட்டத்தை சுதந்திரிக்கிறார். 5 ராஜாக்கள் சேர்ந்ததான அந்த தேசங்களை சுதந்திரிக்கும் போது எப்படி சுதந்திரிக்கிறார், வானத்திலிருந்து கற்களையும் கல்மலையையும் விழப்பண்ணி ஜெயித்து சுதந்திரிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து எமோரியரின் தேசத்தை எப்படி சுதந்திரிக்கிறார், சூரியனையும் சந்திரனையும் நிற்க வச்சு சுதந்திரிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து யோசுவா 10வது அதிகாரம் 39வது வசனத்தில் மலை தேசங்களையும் தென் தேசங்களையும் அவர் சுதந்திரிக்கிறார், ஜெயித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி சுதந்திரிக்கிறார். அடுத்ததாக 9வது அதிகாரத்திலே அந்த கிபியோனியரை எப்படி சுதந்திரிக்கிறார் என்றால் அவங்கள யுத்தம் பண்ணவும் இல்லை, அழிக்கவும் இல்லை, அடிமைகளாக்கி சுதந்திரிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம் யாபீனின் தேசத்தை எப்படி சுதந்திரிக்கிறார் என்றால் குதிரைகளின் நரம்புகளை கட் பண்ணி குதிரைகளை ஓட விடாமல் பண்ணி என்ன செய்கிறார், சுதந்திரிக்கிறார். ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு விதமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு இருந்த யுத்தம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்த யுத்தம் அவங்களுக்கு இல்லை. உங்களை ஒரு விதமாக யுத்தத்தில் பழக்க வைக்கிறார், அவங்களை ஒரு விதமாக யுத்தத்தில் பழக்க வைக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேசங்களை சுதந்திரிக்க யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வித்தியாசமாக கர்த்தர் கிரியை செய்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணி எல்லாவற்றிலும் யார் தான் யுத்தம் பண்ணானா அந்த வசனத்தை வாசிக்கும்போது பார்க்கலாம். கர்த்தரே என்ன செய்தார், 10வது அதிகார கடைசியில் நினைக்கிறேன், அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அடுத்தது அந்த 11வது அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது இவ்விதமாக தேசத்தை எல்லாம் சுதந்திரிச்சு அவர் முடிந்தது என்று சொல்லி நிற்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே தொடங்குது, ஆதியாகமம் 12 தொடங்குது, எங்கே முடியுது, யோசுவா 11வது அதிகாரத்தில் முடியுது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் ஜனங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் வழி நடத்தி கொண்டே வருகிறார். அருமையான தேவன், ஆனாலும் அவருடைய வார்த்தை அது மாறாது, அது நிறைவேறியே ஆகும். அவருடைய வாக்குத்தத்தம் நீங்காது, அது நிறைவேறியே ஆகும். அது தலைமுறைகளை தாண்டி நிற்கும், சூழ்நிலைகளை தாண்டி நிற்கும், எதிர்ப்புகளையும் தாண்டி நிற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாக்குத்தத்தம் பார்க்க முடியவில்லையே, அதற்கான சூழ்நிலையிலேயே கலங்குகிறாயா? அந்த வார்த்தை உன்னோடு கூட பேசியிருக்குமானால் அது சூழ்நிலைகளை தாண்டி ஜெயிக்கும். அந்த வார்த்தை உன்னோடு கூட பேசியிருக்குமானால் எதிர்ப்புகளையும் யுத்தங்களையும் தாண்டி அது ஜெயிக்கும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாகு. வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள். உனக்கான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள். உன் பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள். உன் எதிர்காலத்திற்கான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள். உன் குடும்பத்திற்கான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். கர்த்தருடைய ஜனமே, நீ எழுந்திரு, நீ ஆயத்தப்படு. ஆபிரகாமே நீ எழுந்திரு, ஈசாக்கே நீ எழுந்திரு, யாக்கோபே நீ எழுந்திரு, யோசுவாவே நீ எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை தீபமாய் உனக்குள்ளாய் இறங்கி வரும் மகளே. அவருடைய வார்த்தை உனக்குள்ளாய் தீபமாய் இறங்கி வரும். அவருடைய வார்த்தை அக்கினியாய் இறங்கி வரும். அவருடைய வார்த்தை கண்மலையை பிளக்கும் சம்மட்டியாய் இறங்கி வரும். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உனக்குள்ளாய் இறங்கி வரும். அதை அனுபவித்தது உண்டா? இன்றைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சித்தமே, அவர் நினைவுகளே உன் வாழ்க்கையை நடக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலிருந்து என்னை வாக்குக்கு நேராக நடத்தும், வார்த்தைகளுக்கு நேராக நடத்தும், வாக்கு தத்தங்களுக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமாய். கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை: ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.